ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினோட 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், தியான யோகம். இந்த வாரம் மறுபடியும் அந்த 2வது பகுதியை தொடரப் போகின்றோம். முதல் பகுதியில் கிருஷ்ணன் குறிப்பிட்டு சொன்னது அந்த எப்படி அஷ்டாங்க யோகத்தினுடைய 2 நிலை பற்றி சொன்னார். யோகர் ரிக்ஷா மற்றும் யோகருத்த, அது 2 நிலை பற்றி சொன்னார். அப்புறம் மனதினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னார். அதுக்கப்புறம் 2வது பகுதியில் முதல் 10 to 17 ஸ்லோகங்களில் எவ்வாறு அந்த யோக பயிற்சியை தொடங்குவது, அந்த யோகருத்த நிலையில் உள்ளவர் எப்படி அதை தொடங்குவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவர் எப்படி 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 தொடங்குறதுன்னா முதல்ல அவர் உடல் மனம் மற்றும் ஆத்மா மூன்றையுமே பரமாத்மாவினுடைய தொடர்பில் எப்பொழுதும் ஈடுபடுத்த வேண்டும். அப்புறம் தனிமையான இடத்தில் இருக்க வேண்டும். அந்த மனதை எப்பொழுதும் கட்டுப்படுத்தி உரிமை உணர்வு, ஆசைகள் இதிலிருந்து எல்லாத்துலேயும் விடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அவர் எந்த மாதிரி இடத்துல பயிற்சி பண்ணணும். அந்த இடம் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது, தாழ்வாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல முதல் தர்ப்பை புல் போட்டு அது மேலே மான் தோலை போற்றி அதன் மேல் ஒரு ஒரு மெல்லிய துணி, மென்மையான துணி, அதனால் மூடி, அதற்கப்புறம் அதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி, எதற்காண்டி யோகம் பண்ணுறோன்னா இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி, அதற்காண்டி அவங்க அந்த அஷ்டாங்க யோகம் யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அப்புறம் அவருடைய அமரும் நிலை எப்படி அமர்ந்திருக்கணும் அப்படின்னா தனது உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக ஒரு நேர்கோடு ஒன்று நேராக வைத்துவிட்டு, அப்புறம் அந்த நாசியின் நுனி, மூக்கினுடைய நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். ரொம்ப கண்ணை மூடக்கூடாது, கண்ணை திறந்துடக்கூடாது. அந்த கண்ணை பாதி மூடியபடி அந்த மூக்கினுடைய நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி கிளர்ச்சியற்ற மற்றும் அடக்கப்பட்ட மனத்துடன் பயமின்றி இருக்கணும் முடியும். பக்கத்தில் எதுவும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயமின்றி இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு. இதயத்தில் உள்ள பரமாத்மாவின் மீது தியானம் செய்து என்னையே என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்குள்ளாக கொள்ள வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து அப்புறமேட்டு தன்னுடைய எப்படி ஒழுங்குபடுத்த வாழ்க்கை முறையை எப்படி நெறிப்படுத்த வேண்டும், ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். ஒழுங்குமுறைப்படுத்தும் போது தன்னுடைய பௌதிக வாழ்வு இந்த மாதிரி தன்னுடைய பலன் என்னங்கிறத சொல்கிறார் கிருஷ்ணன் அந்த ஸ்லோகத்தில். அடுத்ததில் ஒழுங்குபடுத்துவதற்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறவங்க மனதை கலைந்து இறைவனுடைய திருநாட்டை அடைகின்றான் அப்படின்னாரு. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எப்படி யார் ஒருத்தவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்களோ, யார் ரொம்ப குறைவாகவும் சாப்பிட்றாங்களோ, யார் ரொம்ப குறைவாக தூங்குகின்றார்களோ, அதிகமாக தூங்குகின்றார்களோ, அந்த மாதிரி இருக்கவங்க யோகியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அர்ஜுனா அப்படின்னு. அதனால ஒரு 4 விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் அப்படின்னு. என்னென்னா உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை. அந்த பழக்கங்களை நெறிப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி நெறிப்படுத்தினா நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கிவிட முடியும். ஏன் கிருஷ்ணன் அந்த 4 பழக்கங்கள் சொல்லலாம்? இந்த 4 பழக்கங்கள் தான் நம்மளுடைய நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம ரொம்ப சாப்பிட்டோம்னா நமக்கு தெரியும். ரொம்ப சாப்பிட்டோம்னா நம்மளால் அதுக்கப்புறம் வேலை பார்க்க முடியாது. ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் கூட ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய நேரத்தை சரியாக செலவிட முடியாது. அதே மாதிரி உறங்குவதும் அதே மாதிரி தான். உறங்குவது, உழைத்தல் 2லுமே ரொம்ப நேரத்தை நம்ம செலவழிக்கும் போது நமக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு நேரம் இருக்கவில்லை. கேளிக்கை இந்த 3மே அதுதான். 4மே பொதுவாக நமக்கு அந்த நோய் நொடி என்று வாழ்வதற்கு அந்த 4 தான் முக்கியமாக இருக்கின்றது. அதேபோல்
நம்மளுடைய நேரத்தை ஒழுங்காக செலவிடுவதற்கும் அந்த 4 தான் முக்கியமாக இருக்கிறது. அதனால வந்து அந்த மாரி நெறிப்படுத்தும்போது வந்து எல்லா துன்பங்களையும் நமக்கு பெருமளவில் நீக்கிவிட முடியும் அர்ச்சனா அப்படின்னு. இதுவரை வந்து முதல்ல வந்து அந்த ஆரம்ப நிலைய வந்து வந்து சொன்னாரு. அடுத்து வந்து அந்த 17வது அத்தியாயத்திலிருந்து 17வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி வந்து அந்த ஒரு பூரண நிலையை அடைந்தவர். பூரண நிலை அடைந்தவர் அவர் எந்த மாரி நடந்து கொள்வார்? அவர் எந்த மாரி நடந்து கொள்வார்? அவருடைய உணர்தல் என்ன? புரிதல் என்ன? ம். அப்படிங்கிறத பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லப் போறாரு. ஏன்னா வந்து இது முதல்ல வந்து 11 டூ 14லேருந்து எப்படி அந்த ஆரம்ப நிலை எப்படி ஆரம்பிக்கணும்? 15வது அத்தியாயத்தில வந்து அதனுடைய நோக்கம் என்ன? அஷ்டாங்க யோகத்தினுடைய நோக்கம் என்ன? 16 16, 17ல வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டு முறை, ஒழுங்குமுறைப்படுத்தி பற்றி சொன்னாரு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் 18லேருந்து அ 23 வரைக்கும் எவ்வாறு வந்து அவர் வந்து அந்த பூர்ண நிலை அடைந்தவருடைய நிலை என்ன? அத பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து விளக்கப் போகிறார். ஆனா மறுபடியும் மறுபடியும் இந்த அத்தியாயத்தில வந்து அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றது வந்து மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு இத பற்றி தான் வந்து கிருஷ்ணர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார். 18வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! यदा विनियतं चित्तम् आत्मन्येवावतिष्ठते निष्पृहः सर्वकामेभ्यो युक्तयित् युज्यते तथा. யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும்போது யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றான். கிருஷ்ணர் இதுல வந்து சொல்றாரு, எப்போ வந்து நான் வந்து யோகத்தை அடைஞ்சிட்டேன். இப்போ ஒரு அஷ்டாங்க யோகி வந்து யோகம் பண்ணிட்டு இருக்காரு. அஷ்டாங்க யோகம். எப்போ வந்து நான் வந்து நமக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு அந்த ஒரு ஒரு அடிக்கோல் வேணும். எப்போ வந்து நான் வந்து என்னுடைய இறுதி நிலை அடைச்சிட்டேன். இப்போ வந்து இப்போ 12வது வகுப்பு முடிச்சிட்டோம்னா வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாரி வந்து எப்போ வந்து இந்த மாரி ஒரு அஷ்டாங்க யோகி வந்து தன்னுடைய முடிவை அடைந்து விட்டார். எப்போ முடிவை அடைந்து விட்டார்? அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு இதுல. யார் வந்து மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும்போது 3 3 விதமான அந்த இது சொல்றார் கிருஷ்ணர். அந்த ஒரு அளவுகோல். யோக மனதினுடைய செயல்களை முழுதுமாக ஒழுங்குபடுத்தி விட்டார். ஜட ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டார். கொஞ்சம் உன்னதத்தில் நிலை பெற்றிருக்கிறார். அந்த மாரி இருக்கவர் தான் வந்து அஷ்டாங்க யோகியில வந்து முற்றிலும் பூரணமாக தேர்ச்சி அடைந்தவர். முற்றிலும் பூரணமாக தேர்ச்சி அடைந்தவர் அப்படின்னு. விநியத்தம் சித்தம் அப்படிங்கிறார். சித்தம் அப்படின்னா வந்து நம்மளுடைய மனதினுடைய செயல்கள் மற்றும் இயக்கங்கள். மனதினுடைய மனமும் அதனுடைய இயக்கங்கள். மனதினுடைய செயல்கள் மற்றும் இயக்கங்கள். அதுதான் வந்து சித்தம். விநியத்தம் அப்படின்னா, அத வந்து முற்றிலுமாக முறையாக ஒழுங்குபடுத்தி விட்டது. முற்றிலுமாக ஒழுங்குபடுத்தி விட்டது. அ நம்முடைய மனதினுடைய உணர்வும், அதனுடைய செயல்களும், இயக்கங்களும் எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தியாச்சு. நம்மளுடைய மனதோ, ம் நம்மளுடைய புலன்களோ வந்து அங்கும் இங்கும் அலையவில்லை. அங்கும் இங்கும் அலையவில்லை. ம். அந்த மாரி இருந்துட்டு அப்புறமாட்டி ஆத்மன் ஏவா வதிஷ்டதே அப்படின்னு. உன்னதத்தில் நிலை பெறுகின்றது அப்படின்னு. உன்னதத்தில் நிலை பெறுகின்றது வந்து கிருஷ்ணன் தன்னில் இன்பத்தை காண்பவன். தன்னில் இன்பத்தை காண்பவன். தன்னில் இன்பத்தை காண்பவன் என்னது? த த நான் தான் ஆத்மா. நான் வந்து இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா. அப்படிங்கிறது வந்து நன்றாக தெரிந்திருக்கின்றது. அதனால வந்து அவருக்கு வந்து அந்த உடல் உடலினால் வந்து கவனச்சிதறல் கிடையாது. உடலினுடைய தேவைகளினால். தான் ஏன்னா ஆத்மா அப்படிங்கிறது அந்த புரிதல் தெரிகின்றது. ஆத்மா, பரமாத்மா மற்றும் அதற்கான உறவு. அந்த புரிதல் இருப்பதனால வந்து தன்னிலே வந்து அவர் வந்து நிலை பெற்றிருக்கின்றார். உன்னதத்தில் நிலை பெற்றிருக்காங்க. அதுதான் உன்னதத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அ அந்த மாரி தான் இருக்கிறவர் வந்து உடலை உடலை பராமரிப்பதற்காண்டி உடலை பாதுகாப்பாரே தவிர, வேறு எதற்காண்டியும் வந்து அவர் வந்து உடலுக்காண்டி வந்து அவர் வந்து செலவிடுவதில்லை நேரத்தை. ம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து அந்த 2, 3 வகுப்புக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் போய் உதாரணம் பார்த்தோம். நம்ம ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது வந்து, நம்ம வந்து அந்த ட்ரெயின்ல அந்த பயணிப்பவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 2வது அடையாளம் தான். நம்மளுடைய முதன்மை அடையாளங்கிறது வந்து
நான் வந்து ஒரு தந்தை, தாய், ஒரு ஒரு மகன், மகள், ஒரு மாணவன், அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுடைய முதன்மை அடையாளம். 2வது அடையாளம் வந்து நம்ம அந்த 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 ட்ரெயின்ல போறது. அதனால வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயின்ல நம்ம சுத்தி என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் வந்து நம்ம வந்து அத பத்தி கவலைப்பட மாட்டோம். அதே மாரி தான் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து அந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றாரோ, அவ்வாறு முன்னேறியவர் தன்னை ஒரு ஆத்மாவாக பாவிப்பார். தன்னை வந்து இந்த உடலாக பாவிக்க மாட்டார். எப்படி வந்து நம்ம வந்து அந்த 2வது அடையாளம், 1வது அடையாளம், ஆனா நம்ம இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2மே வந்து நம்ம உடல் சம்மந்தப்பட்டு தான் பார்க்குறோம். ம். அந்த பயணியும் உடல் சம்மந்தப்பட்டு தான் பார்க்குறோம். ஆனா அது வந்து நம்ம பாதிக்கப்படுறதில்ல. சுத்தி என்ன நடக்குன்றத வச்சு நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதில்ல. ஆனால் நம்ம முதன்மை அடையாளம் வந்து நம்ம உடல் சம்மந்தப்பட்டு தான் சொல்றோம். நான் மாணவன், நான் வந்து இந்தியன், நான் தமிழன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த ஊரை சார்ந்தவன், நான் என்னுடைய அடையாளம் இது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தா வந்து உடல் சம்மந்தப்பட்ட அடையாளம் தான். ஆத்மா சம்மந்தப்பட்ட அடையாளம் கிடையாது. ஆனா இந்த யோகி, யோகி வந்து அந்த முழுக்க முழுக்க வந்து அந்த உடல் சம்மந்தப்பட்ட அடையாளத்தை துறந்துவிட்டு, நான் ஆத்மா, ஆத்மா அப்படிங்கிறதை பற்றி வந்து அவர் வந்து தெரிந்து கொள்கின்றார். அதனால வந்து அவர் வந்து உடலை வந்து பாதுகாக்கக்கூடாதுங்கிற அவசியம் கிடையாது. அவர் வந்து ஆத்மாவையும், உடலையும் சேர்த்து வைப்பதற்காண்டி. ஏன்னா, இந்த உடல் தானம் வந்து நமக்கு வந்து ஒரு படகு போன்றது. அந்த ம் இறைவனை அடைவதற்காண்ட உள்ள உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபகரணம். உபகரணம் வந்து இந்த உடல். அதனால வந்து இந்த உடலை வந்து நம்ம பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதற்கு தேவையான அளவு பாதுகாத்தால் போதும். அதுதான் அவருடைய மனநிலை. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா வந்து, அவர் வந்து நான் வந்து அந்த ஒரு சேவகன், தாஸ். சேவகன்கிற ஒரு ஒரு நிலையை அடைந்தவர். நான் வந்து பகவானுடைய சேவகன் அ அப்படிங்கிறவர். அதுதான் வந்து உன்னதத்தில் நிலை பெறுவதுங்கிறது. நிஸ்பிருக சர்வ காமேபியோ அப்படிங்கிறது. நிஸ்பிருக சர்வ காமேபியன்னா வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லை. எந்த ஒரு ஜட ஆசைகள். ஜட ஆசைகள் வந்து முற்றிலுமாக விடுபட்டவர். புலன்களுக்காண்டி ஆசையை வந்து தேடி தேடி அலைபவர் அல்ல. யுக்த யுத் யுச் யத்தே ததா. அந்த மாரி தான் வந்து ஒரு பூரணத்தை அடைந்தவர் நடந்து கொள்கின்றார். ம். அந்த மாரி தான் இந்த மாரி இருக்கவர் தான் வந்து யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றார் அப்படிங்கிறது. நம்ம வந்து எப்போ வந்து நம்மள வந்து ஆத்மாவாக பாவித்து, நான் உடல் அல்ல அப்படின்னு சொல்லி, நம்ம எல்லாருமே நம்மளுடைய அந்த நடவடிக்கைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து ஆத்மாவை சார்ந்திருக்கும்போது வந்து, நம்ம வந்து யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றார்கள். 3 காரணங்கள் சொன்னார் கிருஷ்ணன். மனதின் செயல்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது, ஜட ஆசைகளிலிருந்து விடுபடுகின்றது, உன்னதத்தில் நிலை பெறுவது. இந்த 3லும் பின்பற்றும்போது ஒருவன் வந்து யோகத்தில் பூரண நிலை அடைகின்றான் அஷ்டாங்க யோகத்தில். சித்தம் அப்படின்னா வந்து மதன் மற்றும் அதனுடைய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அம் அது நம்ம மனம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல வந்து அடிக்கடி சொல்லுவோம். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. ஏன்னா மனம் வந்து 24 மணி நேரம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கு மனம் வேலை பார்த்துட்டு இருக்கு. மனத்துக்கு வந்து எந்த ஒரு ஒரு ஓய்வு ஓய்வு அப்படிங்கிறது ஒரு ஓய்வே கிடையாது. வந்து நம்ம ம் முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம வந்து சோகப்படுறோம். அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி சோகப்படுறோம். இப்ப நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம மாயையில இருக்கிறோம். அடுத்து நடக்க போற விஷயத்த வந்து பயத்துல இருக்கோம். என்ன நடக்க போதோ? என்ன நடக்க போதோ? அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒரு ஒரு பயத்துல இருக்கோம். அந்த மனத்தினால வந்து ஒரு 3 விஷயங்கள் பல நடந்து நடந்து முடிந்ததை பற்றி சோகப்படுகின்றோம். நடப்பதை பற்றி ஒரு மாயையில் இருக்கின்றோம். ஒரு மோகத்தில் இருக்கின்றோம். நடக்கப் போவதை பற்றி ஒரு பயத்தில் இருக்கின்றோம். அ அந்த அந்த மாரி தான் வந்து நமக்கு வந்து மனது வந்து பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கின்றது. இந்த படத்துல இருக்கிறவருடைய அ தலையில பார்த்தோம்னா, மனதுல வந்து எவ்வளவோ திட்டங்கள். நான் எனக்கு அது வேணும், அந்த வேலைக்கு போப்போறேன், அங்க போப்போறேன், அடுத்து இது பண்ணணும், அடுத்து அங்க பண்ணணும். ஏதாவது ஒரு திட்டங்கள் தீட்டிக் கொண்டே இருக்கின்றது. ம். நம்மளுடைய மனம் வந்து எதாவது வந்து நல்ல விஷயங்களை மனதனுடைய அ இன்புட் மனதுக்கு வந்து எது வந்து செய்திகளை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தா புலன்கள். புலன்கள் தான் வந்து புலன்கள் மூலம் தான் நம்ம மனது வந்து வெளி உலகை பார்க்கின்றது. நம்மளுடைய கண்கள் வந்து நல்ல விஷயங்கள பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய கைகள் வந்து உணர்வுகள் மிருதுவான இடத்த வந்து தொடணும்னு நினைக்கிறோம். நம்ம காது வந்து நல்ல ஒரு விஷயங்கள கேட்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாரி எல்லாமே வந்து நமக்கு பார்த்தா வந்து உணவு வந்து நல்ல உணவை சுவைக்க நினைக்கிறோம். மனது வந்து தான் வந்து இந்த புலன்களின் மூலமாக தன் வெளியுலகத்தை வந்து பார்க்கின்றது.
ஸோ அந்த மாரி வந்து மனத வந்து புலன்களின் மூலமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வந்து அது வந்து ஆத்மாவை வந்து புரிவதற்கான வாய்ப்பே இல்ல. ஸோ இந்த வந்து நமக்கு வந்து ஒரு முழு நிலவு வானத்தில இருக்கும்போது வந்து, அதை வந்து ஒரு 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 ஆற்றிலோ, ஒரு ஒரு அ பார்க்கும்போது வந்து அந்த நிலவு வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிவதில்லை. அந்த அந்த நிலவினுடைய பிம்பம். நிலவினுடைய பிம்பம் எப்படி இருக்குன்னா வந்து, அதனுடைய நமக்கு அ வட்டமா இருக்குங்கிறது கூட அதில வந்து நம்ம வந்து தெரியாது. அது மாரி தான் வந்து மனது வந்து எப்போ வந்து இந்த மாரி ஒரு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, ஒரு குரங்கு மாரி அங்கும் இங்கும் தாவிக் கொண்டிருக்கின்றதோ, அப்படி இருக்கும்போது வந்து மனதினால் வந்து ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா வந்து ம் இந்த மாரி வந்து சஞ்சலப்படுவது கிடையாது. ஆத்மா வந்து அமைதியானது. ஆனால் ஆத்மா வந்து தன்னை இந்த சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம். இதனுடன் தன்னை வந்து உறவில் ஏற்படுத்திக் கொள்ளும்போது, அதே மாரி அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து அந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது நம்மளுடைய அந்த ஐம்புல் ஐம் ஐ ஐம் அந்த கனிமங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் மற்றும் காற்று. இதோட நுட்பப்படுத்தி பார்க்கும்போது வந்து, நம்ம வந்து அந்த ஆத்மாவை வந்து என்ன சொல்கிறோம்? கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிறோம். கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிறோம். ஏன்னா வந்து ஆத்மா வந்து உண்மையிலேயே வந்து சத்திந்தா சச்சிதானந்தம். அதுதான் ஆத்மாவினுடைய நிலை. ஆனால் வந்து நம்முடைய இந்த உடலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த இந்த ஆத்மா வந்து அ கட்டுண்டு இருக்கின்றது. ம். அதனால வந்து ஆத்மா வந்து இந்த பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய உறவினன், என்னுடைய எதிரி, என்னுடைய நண்பன், என்னுடைய பாவி, அந்த மாரி மாறி, மாறி, மாறி வந்து செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது, துக்க யோனே ஏவத்தே அப்படின்னாரு கிருஷ்ணர். அந்த அந்த ஜடப்புலன்களில் வரும் துன்பம், இன்பங்களுக்கு வந்து அந்த துன்பம் ஜடப்புலன்களால் வரும் இன்பம் வந்து துன்பங்களுக்கு தான் காரணமா இருக்கிறது அர்ச்சுனா சொன்னார். ஏகி சம்ஷபர்ஷ ஜ போக துக்க யோனியே ஏவத்தே அப்படிங்கிறார். இந்த ஜட ஜட ஜடப்பொருட்களினுடைய தொடர்பினால், ஜடப்புலன்களுடைய தொடர்பினால் வரும் இன்பம் வந்து துன்பத்துக்கே தான் அர்ச்சனா காரணமா இருக்கு அப்படிங்கிறார். இப்ப என்ன சொன்னார்? "அத்யந்த குவந்த கௌந்தேய" அப்படின்னாரு. அதுக்கு வந்து ஒரு தொடக்கமும் இருக்கின்றது, முடிவும் இருக்கின்றது. தொடக்கமும் இருக்கு, முடிவும் இருக்கின்றது. அதனால வந்து "நத்தேஷு ரமதே புதக" அப்படின்னாரு. அதனால வந்து அர்ஜுனா, அறிவுடையவன் வந்து இந்த மாரி இதனால வந்து மகிழ்ச்சி அடைவதில்லை. மகிழ்ச்சி அடைவதில்லை. புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பத்தினால் வந்து மகிழ்ச்சி அடைவதில்லை அப்படிங்கிறார். நம்மளுடைய வந்து எப்போ வந்து நம்மளுடைய புலன்களை வந்து இந்த ஜடப்பொருட்களுடைய தொடர்பிலிருந்து நம்ம வந்து அ எடுத்துக்கொள்கின்றோமோ, அப்ப எப்படி வந்து அந்த யானை வந்து ஐ மீன் யானைங்கிறேன் ஆமை. ஆமை வந்து தன்னுடைய அங்கங்களை வந்து எப்படி தன்னுடைய ஓட்டுக்குள் உள்ளடக்கிக் கொள்கின்றதோ, அதுபோல் நம்ம வந்து நுகர்ச்சி பொருட்களிலிருந்து புலன்களை உள்ளடக்கிக் கொள்கின்றோம். அப்பயே வந்து நமக்கு வந்து ஒரு அம் அந்த மனதுக்குள் வரக்கூடிய அந்த ஒரு இன்புட் அதுதான் அந்த வாயில். அந்த வாயிலை வந்து அடைக்கின்றோம். அப்படி இருக்கும்போது வந்து அதை அடைக்கும்போது வந்து, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மனதை வந்து பரமாத்மாவை வந்து நம்ம வந்து ஒருமுகப்படுத்த முடியும். அப்பதான் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து அந்த என்ன ஆகுது நம்மளுடைய அப்படி பண்ணும்போது வந்து அந்த மனது வந்து ம் அந்த ஆத்மாவை பார்க்கத் தொடங்குகின்றது. அப் இந்த ஒரு இரும்பு துண்டு. ஒரு இரும்பு துண்ட வந்து நம்ம வந்து தீயில ரொம்ப நேரம் வாட்டிட்டு இருந்தோம்னா வந்து, அந்த இரும்பு துண்டுக்கும் தீக்கும் வந்து வித்தியாசம் தெரியாது. அந்த அது 2மே வந்து அந்த இரும்பு துண்டு வரும்போது தீ மாரி ஆயிடும். அந்த மாரி வந்து நம்ம மனதை ஒருமுகப்படுத்தும். ஆத்மா வந்து பரமாத்மாவை வந்து ம் நம்முடைய ஆணைகளை கேட்கத் தொடங்குகின்றது. ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய ஆணைகளை கேட்கத் தொடங்குகின்றது. நமக்கு வந்து பிரபுபாதா வந்து குடுக்குற உதாரணம் வந்து அம்பரீஷ் மகாராஜ். அம்பரீஷ் மகாராஜுடைய உதாரணத்த வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஜட ஆசையும் வந்து எப்படி வந்து ஒரு பக்குவமான யோகி பக்குவமான யோகி வந்து மனதினுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துகின்றார். ஒழுங்குபடுத்த சொல்கின்றார் அப்படிங்கிறது பாகவதத்தில கொடுக்கக்கூடிய உதாரணம் வந்து கிருஷ்ண பக்தன் வந்து இயற்கையாகவே இந்த வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை அடைகின்றார் அப்படின்னு. அம்பரீஷர் என்ன பண்றாரு? தன்னுடைய மனது மனதை வந்து பகவானுடைய கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார். அப்ப தன்னுடைய வார்த்தைகளை வந்து பகவானுடைய குணங்களை வர்ணிப்பது. அதற்காண்டி வந்து ஈடுபடுத்தினார். கைகளை வந்து பகவானுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது. அதற்காண்டி உபயோகித்தார். காதுகளை வந்து அவருடைய லீலைகளை கேட்பது. பகவானுடைய லீலைகளை கேட்பது. கண்களை வந்து பகவானுடைய திவ்ய ரூபத்தை வந்து பார்ப்பதற்கு வந்து உபயோகித்தார். ருக்மிணி தேவி வந்து கிருஷ்ணரை வந்து அம் வந்து அந்த கடிதம் எழுதுவாங்க. கிருஷ்ணா வந்து என்னை வந்து கூட்டு போங்க அப்படின்னு.
அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "உன்னுடைய ரூபம் கிருஷ்ணா, உன்னுடைய ரூபத்தை பார்த்தவர்கள் வந்து வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க" அப்படின்னு. அந்த ஒரு நிலையை வந்து பக்தர்கள் வந்து அடைகின்றார்கள். தன்னுடைய உடல் தன்னுடைய உடலை வந்து பக்தர்களுடைய உடல்களை வந்து ஆ சேவை செய்வதற்கு மற்றும் வந்து தன்னுடைய அந்த ம் தன்னுடைய நாசி மூக்கு வந்து எதுக்காண்டி உபயோகிக்கிறார்னா, அவர் வந்து பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்கள் மற்றும் துளசி அதை நுகர்வதற்கு வந்து நம்ம இந்த சத்துருக்குமாரர்கள் பிரம்மதேவனுடைய அவர் முதல் படைத்தவர் வந்து அந்த 4 குமாரர்கள். அந்த குமாரர்கள் வந்து முதல்ல வந்து அருவ நிலையை தான் வந்து த த வணங்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த பிரம்மத்தில் தான் அவங்க நிலைத்திருந்தாங்க. ஆனா வந்து எப்போ வந்து விஷ்ணுவனுடைய அந்த துளசி துளசியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த வாசனை அதை நுகர்ந்தார்களோ, உடனே வந்து அவங்க வந்து பக்தர்களாக மாறிவிட்டார்கள். அதுதான் வந்து அந்த பகவானுடைய நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய அந்த துளசி, அந்த பிரசாதம் அதை வந்து எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கின்றோமோ, அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மனத்தினுடைய அந்த மாற்றம் ஏற்படுகின்றது. ஸோ அந்த அதே மாரி வந்து அம்பரீஷ் மகாராஜ் வந்து அந்த துளசியை வந்து சுவைப்பது, அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை சுவைப்பது, அதற்காண்டி உபயோகிச்சாரு. அப்புறம் அவருடைய கால்கள் வந்து புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, அந்த தன்னுடைய தலையை வந்து பகவானை வணங்குவது மற்றும் அவருடைய பக்தர்களை வணங்குவது. தன்னுடைய விருப்பம். தனது விருப்பத்தை எதற்காண்டி உபயோகிச்சார்ன்னா, பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காண்டி ஈடுபடுத்தினார். அந்த மாரி தான் வந்து அம்பரீஷ் மகாராஜ் வந்து தன்னுடைய ம் புலன்களையும், மனதையும் வந்து ஈடுபடுத்தினார். அதன் மூலம் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து கட்டுப்பாட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ம். த இப்போ வந்து கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்தில சொல்ற விளக்கம் வந்து அஷ்டாங்கிக்கு எப்படி கட்டுப்படுத்தினார்ன்னு சொல்லி. ம். பிரபுபாதா இங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து எப்படி ஒரு பக்தன் வந்து அந்த ஒரு அஷ்டாங்க யோகி மாரி வந்து கஷ்டப்படாம வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி வந்து ம் கிருஷ் நான் வந்து பிரபுபாதா வந்து சொல்றார். ஏன்னா வந்து நம்மளுடைய புலன்கள் மற்றும் மனதிற்கு வந்து செயல்கள் வந்து கண்டிப்பாக அவசியம். செயல் வந்து கண்டிப்பாக அவசியம். செயல்கள் இல்லாம இருக்கிறது வந்து ஒரு சிலரால மட்டும் முடியுமே தவிர, மற்ற முக்காவாசி பேருக்கு வந்து செயலற்ற நிலை வந்து சாத்தியமே இல்லை. ஏதாவது ஒரு செயல் தேவைப்பட்டு தான் இருக்கு. ம். அதனால வந்து நம்மளை போன்றவர்களுக்கு வந்து எப்படி வந்து திவ்யமான முறையில் ஈடுபடுத்துவார்ன்னா, அம்பரீஷ் மகாராஜ் மாரி ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் வந்து நமக்கு வந்து உயர்ந்த சுவையில் ஈடுபடுத்துவது. உயர்ந்த சுவையில் ஈடுபடுறது. ஸோ இதுதான் வந்து யுக்த வைராக்கியங்கிறது வந்து இதுதான். அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அழகான உவமை குடுக்குறாரு. "யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கத் நேங்கத்தை நேங்கத்தை चोपमा स्मृता योगिनोऽप्यतसिद्धस्य युञ्जतो யோகம் ஆத்மனः காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதைப் போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். ம். மனதை எப்படி அடக்குவது? மனதை அடக்கிறத பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். யதா தீபோ நிவாதஸ்தோ தீபம். தீபம்னா நமக்கு விளக்கு. சரிங்களா? நமக்கு எப்படி வந்து ஒரு காற்று ஒரு காற்று வீசாத இடத்துல பார்த்தோம்னா வந்து, அந்த தீபம் வந்து அப்படியே அசையாமல் இருக்கின்றது. ம். அசையாமல் இருக்கிறது. அசையாமல் இருக்கிறது வந்து இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு காத்தடிச்சுட்டே இருந்ததுன்னா வந்து தீபம் அப்படியே அசைச்சு அங்கிட்டு, இங்கிட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அணைந்து கூட போயிடலாம். அந்த மாரி இருக்கும். அ அந்த மாரி வந்து எப்படி இருக்குன்னா வந்து, அந்த தீபம் வந்து காற்று வீசாத இடத்துல எப்படி தீபம் இருக்கிறதோ, அதுபோல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. லிங்கத்தை சோபமா ஸ்மிருதா அப்படின்னு வந்து அந்த 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 இது வந்து அதுபோல் வந்து அவருடைய மனது வந்து அங்கும் இங்கும் வந்து அலைபாய்வதில்லை. மனது வந்து அங்கும் இங்கும் அலைபாய்வதில்லை. யோகினோ எத சித்தர்ஷி யோகினோ சித்தர்ஷி வந்து அவருடைய மனது வந்து முழுமாக கட்டுப்படுத்தி இருக்கிறது. அங்கும் இங்கும் வந்து அலைந்து கொண்டிருக்கின்றது. எப்படி வந்து அந்த தீபம் அசைவதில்லையோ, அதுபோல் வந்து அவருடைய மனது வந்து அங்கும் இங்கும் வந்து அலைவதில்லை அலைவதில்லை. இஞ்சத்தா ஆத்மன அப்படிங்க. அந்த மாரி இருக்கவர் வந்து
எப்படி இருக்காருன்னா வந்து தன்னுடைய தியானத்தில் ஸ்திரமாக இருக்கின்றார். அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய ஸ்தானத்தில், தன்னுடைய தியானத்தில் வந்து ஸ்திரமாக இருக்கின்றார். இங்க வந்து காற்று, காற்று வந்து அந்த அ நம்மளுடைய அந்த அந்த அலைகிறது. அந்த அங்கமிங்கும் அலைகின்ற அந்த ஜட புலனுகர்ச்சி பொருட்கள் புலனுகர்ச்சி பொருட்கள். அதைக்கு வந்து நமக்கு வந்து காற்று வந்து உதாரணமாக உவமையாக கொடுக்கப்படுகின்றது. அதேபோல வந்து அந்த தீபம், தீபம் வந்து அந்த மனதுக்கு உவமையாக கொடுக்கப்படுகின்றது. அந்த மனது வந்து எப்பொழுது வந்து அசையாமல் அந்த புலனுகர்ச்சி பொருட்கள் மீது ஈர்ப்பு கொள்ளாமல் அசையாமல் இருக்கின்றதோ, அப்பொழுது வந்து நம்ம வந்து தியானம், தியானத்தின் மீது ஸ்திரமாக இருக்க முடியும். தியானத்தின் மீது ஸ்திரமாக இருக்க முடியும். அ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இப்ப ஒரு ஒரு அழகான வந்து உதாரணத்தை கொடுக்கிறார். அந்த மாரி ஒரு பூரணத்தை அடைந்தவர் வந்து மனம் வந்து அங்கும் இங்கும் அலையாது. மனம் அங்கும் இங்கும் எப்படி வந்து ஒரு காற்று இல்லாத இடத்துல ஒரு தீபம் இருக்கின்றதோ, அதுபோல வந்து அவரும் அ வீற்றிருப்பார் வீற்றிருப்பார். இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஒரு ஆச்சரியல் கொடுக்கக்கூடியது வந்து அது வந்து ஒரு ஒரு பானை. ஒரு பானையில வந்து ஓட்டைகளா இருக்கும்போது வந்து அதில வந்து நம்ம வந்து தண்ணீர் ஊத்துனா வந்து என்ன ஆகும்? அந்த தண்ணீர் வந்து நம்மள அறியாமலே வந்து அந்த அந்த பானையிலேருந்து ஒழுகிவிடும். அந்த பானையிலேருந்து ஒழுகிவிடும். அது மாரி தான் மனம் அங்கும் இங்கும் அலையும்போது வந்து நம்ம என்னதான் ஒரு முயற்சி செய்தாலும், எப்படி வந்து அந்த பானையிலிருந்து தண்ணீர் ஒழுகின்றதோ, அது மாரி வந்து நம்ம நம்முடைய முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும் வீணாகிவிடும். அதனால வந்து என்ன பண்றது? இந்த யோக பயிற்சிக்கு வந்து என்னன்னா, அந்த அந்த ஒவ்வொரு ஓட்டையாக அடைப்பது. ஒவ்வொரு ஓட்டையாக அடைப்பது. அதுதான் வந்து பிரத்யாகாரா. பிரத்யாகாரங்கிறது நம்மளுடைய அந்த புலன்கள் மற்றும் நம்மளுடைய மனது. மனதை வந்து ஒருமுகப்படுத்துது. அது எப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஓட்டைகளாக அடைப்பது. அந்த மாரி நம்ம வந்து பண்ணும்போது வந்து, அ நம்மளால வந்து இடையூறாது பகவானை வந்து இடையூறாது தியானித்து திவ்யமான நிலையில் எப்பொழுதும் மூழ்க முடியும். எப்பொழுதும் மூழ்க முடியும். அப்பதான் வந்து பண்ண முடியும். நம்ம அந்த அந்த ஓட்டைய வந்து அடைக்கும்போது தான் நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நம்மளுடைய புலன்கள், மனம் வந்து மனம் எனக்கு அது பிடிக்குது, பிடிக்கலன்னு சொல்லும் புலன்கள் வந்து புலனுணர்ச்சி பொருட்களை வந்து நம்ம நோக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாரி இருந்தா வந்து இந்த பானைகளிலிருந்து ஓட்டைகள் வழியாக தண்ணீ கசிவதை போன்றது. தண்ணீ கசிவதை போன்றது. எப்பொழுது அதையெல்லாம் அடைக்கின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து நம் தியானத்தில் இடையறாது தியானிக்க முடியும். அடுத்த ஒன்று 4 ஸ்லோகங்கள். இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து இந்த அந்த மாரி வந்து மனதை லயித்தவர். மனதை லயித்து கட்டுப்படுத்தியவர். அந்த ஒரு அஷ்டாங்க யோகி. ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த அஷ்டாங்க யோகி. அவருடைய உணர்தல் என்ன? அவருடைய உணர்தல் என்ன? அப்படின்னு வந்து கிருஷ்ணன் 4 ஸ்லோகங்கள சொல்றாரு. यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया यत्र सैवात्मनात्मानं पश्यन् आत्मनि दुष्यति सुखम् आत्यन्तिकं यत्तत् बुद्धिग्राह्यम् अतीन्द्रियं वेत्ति यत्र न चैवायं चिदेतश्चलति तत्त्वतः यं लाप् यं लब्ध्वा चापरं लाभं मन्यते नातीतं ततः यस्मिन् स्थितो न दुःखेन कुरुणापि विचाल्यते तं विद्यात् वियोगं योगसंशितम्. சமாதி என்றழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜடச் செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகின்றது. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலை. சமாதிங்கிற நிலை தான் வந்து அந்த 8 விதமான நிலைகள்ல வந்து கடைசி நிலை. கடைசி நிலை தான் சமாதி நிலை. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகின்றது. அதான் வந்து கிருஷ்ணர் முதல்லே சொன்னார். அந்த முதல் 5 நிலைகள்ல வந்து வழி வந்து என்னதுன்னா வந்து செயல்கள் புரிவதன் மூலமாக. இந்த கடைசி 3 நிலைகள்ல வந்து செயல்களை துறப்பதன் மூலமாக தான். செயலிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகின்றது. தூய மனதால் தன்னைக் கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இந்த பக்குவ நிலையை உணரலாம். தூய மனது. தூய மனதால் தன்னைக் கண்டு. தன்னைக் கண்டு தன்னுடைய ஆத்மா. நான் ஆத்மா என்பதை புரிந்து, தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதில். தன்னில் இன்பத்தை அனுபவிப்பது நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. நான் ஆத்மா,
பரமாத்மா மற்றும் இரண்டுக்கும் உள்ள உணர்வை தனித்து தன்னில் இன்பத்தை அனுபவிப்பது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த பக்குவ நிலையை எப்படி உணர்வதுன்னா, 2 தூய மனது மற்றும் தன்னில் இன்பத்தை அனுபவிப்பது. அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அந்த ஒரு தன்னில் இன்பத்தை அடையக்கூடிய நிலையில் திவ்யமான புலன்கள் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றான். திவ்யமான புலன்கள்ங்கிற அதான திவ்யமான புலன்கள். நம்ம எப்பயுமே நமக்கு தெரிஞ்சாலும் ஜட புலன்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். திவ்யமான புலன்கள் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய புலன்கள் எப்பொழுது திவ்யமான சேவைக்காண்டி உபயோகப்படுத்தப்படுகின்றதோ அப்பொழுது அந்த உடலே அந்த அதே புலன்கள் தான். புதுசா நமக்கு ஒரு கண்கள் வந்துட போறது கிடையாது. புதுசா ஒரு காதுகள் வந்துட போறது கிடையாது. அந்த புலன்கள் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது காதுகளே இந்த மாதிரி நம்ம ஒரு கிருஷ்ணரை பற்றினுடைய லீலையை பற்றி கேட்கும்போது அதே காது தான், ஜடப்பொருள் தான். திவ்யமாக அடைகின்றது அப்படிங்கிறது கிருஷ்ணன் திவ்ய புலன்களின் மூலம் அப்படிங்கிறார். அந்த மனதை எப்போது கிருஷ்ணன் மூலம் ஒருங்குபடுத்தப்பட்டு நண்பனாகின்றதோ அப்போது அது திவ்யப்படுத்தப்படுகின்றது. அதுதான் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். நமக்கு திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற வேற புலன்கள் தேவை கிடையாது. வேற கிருஷ்ண திவ்யமான புலன்கள் சொல்றாரு அப்படின்னா எங்கேயோ போய் நம்ம வேற புலன்கள் வாங்கிட்டு வரணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம புலன்களே திவ்யமயமாக்கப்படுகின்றன. அப்போது திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வலுவதில்லை. இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்று வலுவதில்லை. கிருஷ்ணன் இங்க உண்மைங்கிறத என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்க என்ன நினைக்கிறேன்னா, இதை விட உயர்ந்த லாபம் ஏதுமில்லை என்று நினைக்கின்றான். இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, உயர்ந்த லாபம் என்று தேவையில்லை. இத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியில் ஒருபொழுதும் அசைக்கப்படுவதில்லை. இத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியில் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜடத்தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும். உண்மையான விடுதலையாகும். இதுதான் ஜடத்தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் உண்மையான விடுதலை. கிருஷ்ணன் அழகா சொல்றார். கிருஷ்ணன் ஒவ்வொன்றா என்ன சொல்றான்னு பார்ப்போம். முதல்ல மறுபடியும் கிருஷ்ணன் சொல்றது மனக்கட்டுப்பாடு. கிருஷ்ணன் மறுபடியும் சொல்றது மனக்கட்டுப்பாடு. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு? எத்ரோ பரமத்தை சித்தம் நிறுத்தம் யோக சேவையா அப்படின்னு. சித்தம் அப்படின்னா பார்த்தோம் ஏற்கனவே. மனதினுடைய செயல்கள் மற்றும் அதனுடைய இயக்கங்கள். மனதினுடைய செயல் மற்றும் இயக்கங்கள். மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விளக்கப்படுகின்றது. யோக பயிற்சியின் மூலமாக மனம் ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விளக்கப்படுகின்றது. மனது அமைதியாக இருக்கின்றது. மனது அமைதியாக இருக்கின்றது. எப்படி அமைதியாக இருக்குன்னா யோக பயிற்சியின் மூலமாக. யோக பயிற்சியின் மூலமாக யோக பயிற்சியின் மூலமாக அந்த யோகி அந்த மனதின் மூலமாக அந்த புலன் ஜட செயல்கள் எல்லாத்தையுமே அவர் நிறுத்திவிட்டார். யோக பயிற்சியால் மனதின் செயல்களை ஜடத்திலிருந்து விலக்கி நிறுத்துவது. யோக பயிற்சியால் மனதின் செயல்களை ஜடத்திலிருந்து விலக்கி நிறுத்துவது. அதனால இங்க நமக்கு மனது அப்படியே சூனியமாயிறது கிடையாது. மனதுக்கு செயல்கள் இருக்கு. மனது எங்க இருக்குன்னா மனது பரமாத்மாவின் மீது லயித்திருக்கின்றது. பரமாத்மாவின் லயித்திருக்கின்றது. நம்ம ஜடப்பொருட்கள் மீது லயித்தில்லை. மனதிற்கு பரமாத்மாவின் மீது லயித்திருக்கின்றது. இதான் நம்ம கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? மனதின் நம்மளுடைய நண்பு, மனதே நம்மளுடைய எதிரி. மனது பரமாத்மாவின் மீது லயிக்கும் போது மனது நம்மளுடைய நண்பன். அதன் மூலமாக நாம் உயர முடியும். மனதை எப்படி அமைதிப்படுத்துவதுனா, நம்ம அதை நமக்கு முயற்சி பண்ணால்தான் முடியும். முயற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது நமக்கு. அதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். மனது நம்ம எங்கெங்க போகுது,
மனது எங்க போகுது? அத வந்து இப்ப பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா வந்து நமக்கு வந்து அ நம்மளுடைய உறவினர்கள்ட்ட பேசுறத கேட்கறது, சுத்தி என்ன நடக்குங்கிறத பார்க்கறது, நம்ம வந்து இந்த அ இப்ப நியூஸ் பார்க்கறது. இப்போ வந்து நம்ம பார்த்தா வந்து நெறைய பேர் வந்து பார்த்தா, இந்த எலக்ஷன் நியூஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும். எதனால அந்த பாதிப்பு வருதுன்னா வந்து, அந்த மனது வந்து அந்த டிவிய பார்க்குது, அவங்க மற்றவங்களோட பேசுது. அந்த மாரி பேசும்போது வந்து மனது வந்து அங்க தான் போப்போது. நம்ம வந்து அப்படியே கண்காணிக்கணும். மனது வந்து எங்க நம்ம போகுது? மனது எங்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து, அது வந்து நமக்கு தேவையான விஷயமா? நமக்கு தேவையான விஷயமா? தேவையில்லாத விஷயமா? 1, 2 விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அ இந்த பௌதிக பராமரிப்புக்கு வந்து தேவையா தான் இருக்கலாம். நமக்கு அந்த வேலைக்கு பண்றதுக்கு வந்து ஒரு சில உத்திகள் நமக்கு தேவைப்படுது. அதில வந்து மனம் லயிக்கும்போது அது வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து பௌதிகத்தில முன்னேறதுக்காண்டி தேவைப்படுது. பல விஷயங்கள் வந்து நமக்கு அந்த மாரி கூட நமக்கு தேவைப்படுறது கிடையாது. அ அந்த மாரி நமக்கு தேவைப்படுறது கிடையாது. அந்த மாரி வந்து நம்ம வந்து பார்க்கணும். மனது எங்க போகிறது? மனது எங்கு செல்கின்றது? சென்று வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அதை வந்து விடுபடுத்த வேண்டும். விடுபடுத்த வேண்டும். சில சமயம் வந்து மனது வந்து வந்து புறக்கணிக்கவும் செய்ய வேண்டும். மனம் வந்து தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். அப்போ வந்து அத வந்து புறக்கணிக்கலாம். இன்னொரு விஷயங்கள் வந்து என்னன்னா, வந்து தள்ளி போடலாம். மனது வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி பண்ணலாம். ஆனா வந்து இப்ப பண்ண வேண்டாம். ஒரு இந்த ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அத முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி வந்து தள்ளிப்படும். தள்ளி போட்டே இருக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனது வந்து அதிலிருந்து பற்றின்றி பற்றின்றி வர ஆரம்பிக்கும். இந்த மாரி தான் பொதுவா வந்து மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழி. ஒன்று வந்து மனது எங்கு செல்கின்றது? அப்படிங்கிறத வந்து கண்காணிக்க வேண்டும். அது வந்து மனதை வந்து புறக்கணிக்க வேண்டும். அப்படி புறக்கு 3வது வந்து அதை வந்து தள்ளி போட வேண்டும். அது வந்து நான் வந்து சரி அப்புறமாட்டி பண்ணலாம், அப்புறமாட்டி பண்ணலாம். இந்த 3 விதமான விஷயங்கள். அந்த மாரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனம் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்து வர தொடங்க அந்த மாரி மனதை வந்து கட்டுப்படுத்தும்போது என்ன ஆகும்? எத்திர சைவாத் மனாத்மானம் துஷ்யன். துஷ்யன் அப்படிங்க. தன்னை தூய மனதால் தன்னைக் கண்டு தன்னில் திருப்தி அடைகின்றான் அப்படின்னு. துஷ்யதி தன்னில் திருப்தி அடைகின்றான். தன்னுடைய ஆத்மா. ம். ஆத்மா. ஆத்மாங்கிறது வந்து எப்போ வந்து நம்ம வந்து அந்த அந்த பார்த்தோம் அந்த நிலவு. அந்த நிலவு வந்து அந்த தண்ணீர்ல வந்து தெரியவே கூட இல்ல. ஆனா மனம் தூய்மைப்படுத்தும்போது வந்து நான் ஆத்மா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. அதே ஒரு நிலவ வந்து நம்ம ஒரு 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 பக்கெட் ஒரு தண்ணி இருந்து பார்த்தோம்னா வந்து ஒரு அசையாம இருக்கும்போது வந்து முழு நிலவ பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து ஆத்மாவை வந்து பார்க்க முடியும். ஆத்மாவை வந்து பார்க்க முடியும். ம். அப்படி இருக்கும்போது தன்னில் திருப்தி அடைகின்றான். தன்னில் திருப்தி அடைகின்றான். தன்னில் திருப்தி அடைகிறாங்க. அதுவும் நம்ம வந்து என்னன்னு பார்த்துருக்கோம். அவங்க வந்து நமக்கு வந்து வெளிப்புறம் வந்து இன்பத்தை தேட வேண்டியதில்ல. தன்னிலே வந்து திருப்தி அடைகின்றான். சுகம் அந்தியத்திகம் எத்தத் புத்தி ரகாயன் அந்த்ரியம். திவ்யமான புலன்கள் மூலமாக எல்லையற்ற ஆனந்தத்தை அடைகின்றான். சுகம். அந் அத்தியந்திகம். அத்தியந்திகம்னா எல்லையற்ற எல்லையற்ற ஆனந்தம். அதுக்கு வந்து பரமசுகம். அத்தியந்திகம்னா பரமசுகம். முடிவில்லாத சுகம். எல்லையற்றாத சுகம். ஏன்னா நமக்கு வந்து வேற சுகத்துக்கெல்லாம் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, தொடக்கமும் இருக்கு, முடிவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. "ஆதி அந்த கௌந்தேய" அப்படின்னாரு. அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இருக்கு. இதுல வந்து சுகத்துக்கு வந்து எந்த ஒரு முடிவுமே இல்ல. எந்த ஒரு முடிவும் இந்த மாரி ஒரு சுகத்தை வந்து நம்ம வந்து திவ்யமான புலன்கள் மூலமா தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நம்மளுடைய ஜட புலன்களினால் மூலம் வந்து அடைய முடியாது. ஜட புலன்களால் வந்து அடைய முடியாது. ம். வந்து உதாரணம் சொல்லணும்னா வந்து, இப்போ ஒரு 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 தாய் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 2, 3 குழந்தைகள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு பதார்த்தத்த செய்றாங்க. அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்க குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அந்த ஒரு பதார்த்தத்த சொல்றாங்க. உடனே வந்து எல்லாரும் வந்து அந்த குழந்தைகள்லாம் போட்டி போட்டு அத சாப்பிடுறதுல வந்து அந்த தாய்க்கு இல்லாம காலி ஆயிடுது. அந்த குழந்தைகள் வந்து அத சாப்பிடும்போது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட வந்து சாப்பிடுறாங்க. அதை வந்து ஒரு பார்க்கக்கூடிய தாய், அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? "என்னது எனக்கு இல்லையே! எனக்கு இல்லாம இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களே!" அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில பார்த்தாங்கன்னா வந்து, அவங்க வந்து அந்த நாவின் சுவை நாவின் சுவையை வந்து அவங்க கடந்து, மனதின் சுவையை வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த மாரி அவங்க பார்க்கும்போது வந்து அந்த 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 குழந்தைகள் அந்த உணவை வந்து ரசித்து, அனுபவித்து சாப்பிடுறத பார்க்கக்கூடிய தாய், தன்னுடைய மனதில் திருப்தி அடைகின்றார். அப்போ வந்து அந்த தாய்க்கு வந்து பார்த்தா வந்து,
நாவின் சுவையை விடந்து கடந்து மனதின் சுவையை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதுதான் உயர்ந்த சுகம்ங்கிறது. உயர்ந்த சுகம்ங்கிறது வந்து தன்னில் இன்பம் காண்பது வந்து பார்த்தா வந்து இது வந்து ஒரு நல்ல உதாரணம். அந்த தாய் வந்து எப்படி வந்து தன்னுடைய நாவின் சுவையை கடந்து மனதில் சுவையை வந்து உயர்ந்து விட்டார்களோ, அதேபோல் வந்து அந்த யோகி அந்த யோகி வந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வந்து தன்னுடைய ஜட இன்பத்தை, அந்த நாவினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை, உடலினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை கடந்து ஆத்மாவினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வந்து அடைந்து விட்டார். இதுதான் வந்து அந்த சுய இன்பம். தன்னில் இன்பத்தை அடைவது. தன்னில் இன்பத்தை அடைவதுன்றது வந்து இதுதான். அந்த மாரி வந்து அடைஞ்சிட்டார் வந்து. அடைந்த யோகி வந்து வேத்தியத்ர நாசைவாயம் ஸ்திதஸ்த சலதி தத்வதக. இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவுவதில்லை. உண்மையிலிருந்து என்றும் வழுவுவதில்லை. சரி, உண்மை உண்மையிலிருந்து வழுவுவதில்லை. நமக்கு உடனே உண்மை அப்படின்னோடனே உண்மை பொய். அதுதான் அதுதான் தோன்றும். சரி, சரி, இந்த மாரி இருக்கிறவர் வந்து உண்மையை பேசிட்டு இருப்பார் போல இருக்கு. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து உண்மையிலிருந்து வழுவுவதில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டோம். கிருஷ்ணன் வந்து அந்த அர்த்தத்தை சொல்லல. உண்மை அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, பரம உண்மை. பரம உண்மை. பரம உண்மைங்கிறது அப்படிங்கிறது என்ன? தத்வதக. தத்வதகங்கிறது வந்து உண்மைன்னு சொல்லலாம். தத்துவம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கிருஷ்ணன் சொல்றது வந்து தத்வதகங்கிறது வந்து தத்துவம். உயர்ந்த தத்துவம். அதுதான் வந்து உயர்ந்த உண்மை. இந்த உலகத்துல வந்து எது உண்மை, எது உண்மை, எது உண்மை. ஏன்னா வந்து உண்மைங்கிறது வந்து கிருஷ்ண சொல்றது வந்து ஒரு நிலையானது. எல்லாமே இந்த இந்த உடல் வந்து நிலையுள்ளது. ஸோ இந்த உடல் வந்து பொய்யானது. ம். பொய்யானத உடல்னு சொல்லலாம். தற்காலிகமானது. நிரந்தரமானது எது? நிரந்தரமானது எது? நிரந்தரமானது எதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது வந்து அந்த ஒரு பரம உண்மை. பரம உண்மை எது அப்படின்னா வந்து பகவான். பகவான். பகவான் பரம உண்மைங்கிறது வந்து ஆத்மா அ மற்றும் பகவான். மற்றும் அதுதான் வந்து நான் வந்து உடல் இல்ல. நான் ஆத்மா மற்றும் வந்து பகவான் இருக்கின்றார். இந்த 2ற்கும் உள்ள தொடர்பு. அதுதான் வந்து உண்மை. ம். கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய உண்மைங்கிறது வந்து தத்துவம். ஏன்னா வந்து தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து அதுதான் அந்த 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 பூரண தத்துவம். பூரண உண்மை அப்படிங்கிறது வந்து ஆத்மா மற்றும் பகவான் அதை புரிந்து கொள்வது. ம். ஏன்னா வந்து அவர் வந்து முற்றிலுமாக வந்து அந்த அவருடைய மனது மனது வந்து ஆத்மாவிலும், பரமாத்மாவிலும் லயித்திருக்கின்றது. அந்த மாரி இருக்கிறதுனால வந்து அவர் வந்து உண்மையிலிருந்து வழுவுவதில்லை. அதுதான் கிருஷ்ணன் சொல்றது. ஒரு தத்துவம் உயர்ந்த தத்துவம். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து வழுவுவதில்லை. எம் லப்த்வா ஷாபரம் லாபம் மன்யத்தே ந அதிகம். ந அதிகம். அதை விட அதிகமானது. இந்த நிலை இந்த நிலையை அடைந்தவன் எத் லப்த்வா இந்த நிலையை அடைந்தவன் ம், சாப்பரம் இதற்கு மேல லாபம். இதற்கு மேல வந்து நமக்கு லாபத்தை அடைவதற்கு நான் அதிகம். எதுவுமே இல்ல அப்படிங்கிறாரு. இதை விட உயர்ந்த லாபம் ம். இதை விட உயர்ந்த லாபம் அதிகமானது எதுவும் இல்லை என்று அவர் நினைக்கின்றார். அவர் வந்து இப்போ வந்து ஜட இன்பத்தை தேடி அலைபவர் இல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த தாய் வந்து நம்முடைய மனதின் இன்பத்தை வந்து உணர்ந்து விட்டார். ஸோ அவருக்கு வந்து அந்த அந்த ஜட இன்பங்கள் வந்து இப்பொழுது வந்து நாவின் சுவை வந்து பெரிதல்ல. அதேபோல் வந்து அவர் வந்து அந்த ஆன்மீக இன்பத்தை வந்து அடைந்து விட்டார். அந்த இன்பத்தை அடைந்தவர். தன்னுள் இன்பத்தை அடைந்து விட்டார். அவருக்கு வந்து இந்த பௌதீக இன்பம் வந்து பெரியதே இல்லை. இதைவிட பெரிய லாபம் வேறு எதுவும் இல்லை. யஸ்மின் ஸ்திதோ து ந துக்கேன குருநாபி விசால்யதே. அந்த மாரி ஒரு நிலையை அடைந்தவன். அ எந்த மாரி ஒரு துக்கம்? துக்கேன மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபொழுதும் அசைக்கப்படுவதில்லை. ஸ்திதோ யஸ்மின் ஸ்திதோ எப்பொழுது வந்து அவர் ஸ்திரமாக நிலை பெற்றிருக்கின்றார். ஸ்திரமாக நிலை பெற்றிருக்கும் நான் துக்கேன துன்பங்களினால் வந்து பாதிக்கப்படுவதில்லை. குருநாபி எவ்வளோ ஒரு கஷ்டமான துன்பமாக இருந்தால் கூட பாதிக்கப்படுவதில்லை. விசாலியத்தை ம் ந நச்சு பாதிக்கப்படுவதில்லை. ம். அந்த மாரி தான் வந்து இருக்கும்போது வந்து அவர் வந்து பாதிக்கப்படுவதில்லை. நான் ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஆத்மாவினுடைய உயர்ந்த குணம். உயர்ந்த குணம் வந்து அவருக்கு வந்து தெரிகின்றது. அப்படிங்கும்போது வந்து அந்த உடல் சம்பந்தப்பட்டமான அந்த துன்பங்கள் வந்து இன்ப துன்பங்கள். துன்பங்களால் வந்து அவர் வந்து பாதிக்கப்படுவதில்லை. அவருக்கு வந்து உண்மையான இன்பம். உண்மையான இன்பத்தை வந்து அவர் வந்து அனுபவித்து விட்டார். அப்படிங்கும்போது இந்த உடல் சம்பந்தப்பட்ட துன்பங்கள் அவருக்கு வந்து அதனால் வந்து அவர் வந்து அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம். இந்த மாரி இதுவே
இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஜடத்தொடர்பிலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலை. உண்மையான விடுதலை என்று நீ அறிய வேண்டும் அர்ஜுனா அப்படிங்க. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணா வந்து இந்த ஜடத்தொடர்பினால் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களிலிருந்தும் எப்படி விடுதலை பெறுவது? எப்படி விடுதலை பெறுவது? அந்த அஷ்டாங்க யோகியினுடைய நிலையை பற்றி கிருஷ்ணா வந்து இதில் வந்து விளக்கமா சொல்லுவார். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு யோகி யோகி அப்படின்னா வந்து நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு செக்லிஸ்ட். இதெல்லாம் உனக்கு வந்து அவருக்கு வந்து இருக்கா? இருக்கா? அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இது மாரி தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில தான் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து போலித்தனமாக நம்மளை ஏமாற்றுவர்களை வந்து எப்படி அடையாளம் காண்பது? அடையாளம் காண்பது. அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் இன்னைக்கு பார்த்த அந்த ஸ்லோகங்கள்லேருந்து நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரிலாம் இருக்காரா? இந்த மாரிலாம் இருக்காரான்னு சொல்லி பார்த்து. அந்த மாரி இருக்கிறவர் தான் வந்து ஒரு உண்மையான யோகி. இதனால வந்து இந்த கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு? இந்த இந்த ஜட உலகம், ஜட உலகத்தினுடைய இருமை. அ அதிலிருந்து வெளிய வந்து இருட்டிலிருந்து வெளிய வந்து, நீ வந்து இந்த மாரி என்னுடைய உலகத்துக்கு வா. நீ வா. நீ உடல் இல்ல. நீ ஆத்மா அப்படிங்கிறத வந்து புரிந்து, அந்த ஆத்மா அந்த மாரி புரிந்திருக்கும்போது வந்து, உனக்கு வந்து பரமாத்மாவைப் பற்றியும் தெரிய வருகின்றது. அந்த ஒரு நிலையில் அமைந்தவன் எந்த ஒரு துயரங்களுக்கு மத்தியிலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு ஜட துயரங்களுக்கு மத்தியிலும் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் வந்து ஜட தொடர்பினாலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் வரக்கூடிய விடுதலை. விடுதலை. இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து அ யோகம் யோகத்தினுடைய பயிலுவதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அந்த யோகத்தை பயிலுவதனுடைய யோகத்தின் அதன் நோக்கம் மூலமாக நம்ம வந்து என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜட ஜட தத்துவம், ஜட பொருட்கள்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த ஜடம் எது? ஆன்மீகம் எதுங்கிறது தெரிய ஆரம்பிரும். அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அந்த ஒரு சமாதி நிலை அடைகின்றோம். மனம் மற்றும் புலன்கள் எல்லாமே நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரம் 2மே வந்து நமக்கு ஜடத்திலிருந்து விடுபடுகின்றது. அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு சமாதி நிலையை அடையணும். சமாதிங்கிறது எப்படி என்ன அப்படின்னா வந்து, சமாதிங்கிற நிலை வந்து தன்னுடைய ம் பரமாத்மா பரமாத்மாவை பற்றி அறியக்கூடிய நிலை. பரமாற்றமை எப்படி அறியக்கூடிய நிலை. அதுதான் வந்து ஒரு சமாதி நிலை. ஸோ ஒரு சில நேரம் வந்து இப்போ வந்து இன்னொரு ஒரு கிருஷ்ணா வந்து அ ஒரு குறிப்பிட்டு பார்க்குறது வந்து சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, அப்போ வந்து நான் தான் கடவுள். ஆத்மாவையும், பரமாத்மாவையும் சமமாக நினைக்கின்றார்கள். ஆத்மாவையும், பரமாத்மாவையும் சமமாக நினைக்கின்றார்கள். அது வந்து தவறானது. ஆத்மாவும், பரமாத்மாவும் தவறானது. ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. 2மே தனித்தனியானது. அந்த ஒரு ஜட ஆசைகள்லிருந்து விடுபட்டு, மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தும்போது வந்து, நம்ம வந்து பரமாத்மாவுடன் ஒன்றாகி விட மாட்டோம். ஆத்மா தனி, பரமாத்மா என்றுமே தனிதான். அது வந்து முக்கியமானது. அந்த ஒரு சமநிலை இருந்தா வந்து நம்ம வந்து 2ம் ஒன்றுங்கிறது வந்து தவறான கருத்து. அந்த பிரம்மத்தில் கலைப்பது போன்று, இதுவும் வந்து நான் பரமாத்மா என்று நினைக்க தொடங்குவது. அது வந்து தவறானது. அதான் 2 விதமான சமாதி நிலைகள் இருக்கின்றது. சம்பிரக்ய சமாதி, அசம்பிரக்ய சமாதி அப்படின்னு சொல்லி. சம்பிரக்ய சமாதியில வந்து இன்னும் வந்து அந்த ஜடத்தின் மீது வந்து தத்துவங்களை வந்து ஆராய்ச்சி செய்வது. ஜட தத்துவங்கள் மீது ஆராய்ச்சி செய்வது. ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்வது. அந்த மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம் அந்த ஜடப்பொருட்கள், நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்வது. அந்த மாரி பண்றது. அந்த 2வது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் விட்டுவிட்டு, அந்தமான ஆராய்ச்சிகளை வந்து கடந்து விட்டு, அந்த தன்னில் இன்பத்தை காண்பது. தன்னில் இன்பத்தை காண்பது. அந்த 2வது நிலை அடைந்தல் தான் வந்து முழுமை அடைவது. அதுதான் வந்து அந்த யோக பயிற்சி. யோக பயிற்சியில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக பௌதிக எண்ணங்களிலிருந்து விடுபட்டு, ம் அந்த மனதை வந்து ஒழுங்குபடுத்தி, அந்த மனதிலிருந்து பரமாத்மாவை தன்னை காண்பது. அதுதான் வந்து அசத் சம்பிரக்ய சமாதி. அந்த நிலையை அடைவது. அந்த மாரி ஒரு நிலையை அடையாவிட்டால், இந்த யோக பயிற்சி வந்து நேரத்தை வீணடிப்பது தான். யோகத்தை வந்து யோகத்தை வந்து நீரடி ந வீணடிப்பது. அந்த மாரி இருக்கக்கூடிய யோகி வந்து எந்த ஒரு கஷ்டத்திலயும் வந்து அசைக்கப்படுவதில்லை. எந்த மாரி ஒரு கஷ்டத்திலயும் வந்து ம் த ச அசைக்கப்படுவதில்லை. இந்த மாரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து பலவிதமான தடைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த மாரி அடையும்போது தடைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த தடைகளை வந்து அவர் வந்து கடக்க வேண்டும். தடைகளை வந்து கவர்ந்திருக்க வேண்டும். என்னதுன்னா வந்து, இந்த யோகிகள் வந்து யோகத்தை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அ
ஒரு சில சித்திகள், ஒரு சில நமக்கு ஒரு சக்திகள் வரத்தான் செய்கின்றது. அதாவது நமக்கு வந்து தியானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து சக்திகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை வந்து மறுக்க மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து மூச்சு அடக்கிறவங்க, 10 நிமிஷம் மூச்சு அடக்கிறவங்க, தண்ணிக்குள்ள இருக்கிறவங்க, அந்த மாரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த மாரி இருக்கவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அதிலே வந்து சக்தியிலே வந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து சக்தி வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஏன்னா சித்திகள். சித்திகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னது, அவங்களுக்கு வந்து உடல் விட்டு உடல் மாற முடியும். தன்னை வந்து சிறிதாக்க முடியும், பெரிதாக்க முடியும், கனமாக்க முடியும், மெலிதா எடையின்றி பண்ண முடியும், தண்ணீரில் நடக்க முடியும். அந்த மாரி எவ்வளவோ சக்திகள் இருக்கு. ம். அந்த மாரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து தடைகள். அந்த அந்த இறுதி நிலையை அடைவதற்கான வந்து தடைகள். தடைகள். அந்த ஒரு இறுதி சமாதி நிலை. இந்த இறுதி சமாதி நிலை. அதை அடைந்தால் தான் வந்து யோகி வந்து முழுநிலை அடைகின்றான். முழுநிலை அடைகின்றான். இல்லாட்டி வந்து அந்த வந்து வந்து நேரத்தை வீணடிப்பது. தோல்விதான், தோல்விதான், தோல்விதான். இன்னைக்கு பண்ணக்கூடிய யோக நிலைகள் வந்து இதை பற்றி வந்து கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுக்குறதில்ல. நம்ம வந்து யோக பயிற்சிங்கிறது வந்து இதை பற்றி நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. அந்த யோக பயிற்சிங்கிறது வந்து நிச்சயமா உடற்பயிற்சியை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. அந்த உடற்பயிற்சி வந்து நம்மளுடைய அந்த முழுமை நிலை, சமாதி நிலை என்ன? அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறது வந்து அதற்கு தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களும் இல்ல. அதை வந்து நம்மளால வந்து பின்பற்றவும் முடியாது. அந்த பானையில் உள்ள ஓட்டைகள் அனைத்தையும் அடைக்க வேண்டும். அந்த அளவுக்கு அடைக்க வேண்டியது வந்து அ மனதை அடைக்குவது வந்து ஒரு அவ்வளோ ஒரு கடினமான விஷயம். நான் வந்து மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கான அதுக்கு அந்த வலிமைப்படுத்துறதுக்கான வழி என்ன? அந்த வலிமைப்படுத்துறதுக்கான வழி என்னங்கிறத வந்து அந்த கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவது. கிருஷ்ணனுடைய சேவைப்படுத்தி ஈடுபடுத்துவது. அப்பதான் வந்து நம்ம வந்து மனதை வந்து ஒழுங்குபடுத்த முடியும். வந்து அம்பரீஷ் மகாராஜுடைய உதாரணம் பார்த்தோம். எப்போ வந்து நம்ம வந்து அம்பரீஷ் மகாராஜ் மாரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துகின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம உடல்ல வந்து நமக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மோசமான நிலை தான். பட் அதையும் வந்து அது ஒரு உபகரணமாக உபயோகித்து, நான் வந்து அத வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு அந்த கிருஷ்ணன் வந்து ஒரு உதாரணம் குடுப்பார் முன்னாடி. இந்த ஒரு ஒரு கடலில், ஒரு சம்சாரம்ங்கிற கடலில் தத்தளிப்பவன். தத்தளிப்பவனுக்கு வந்து அதை வந்து வெளியேறுவதற்கு வந்து அந்த ஒரு படகு தேவைப்படுகின்றது. அந்த படகு தான் இந்த உடல். அந்த படகை வந்து நம்ம வந்து உடலை படகாக உபயோகிக்கும்போது வந்து, நம்ம வந்து அம் வெளியே வர முடியும். அப்படி இருக்கவும் வந்து, அந்த ஒரு ஏதாவது ஒரு துன்பங்கள், துயரங்கள்னால வந்து அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா துயரங்கள் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பார்க்குறோம் நம்மளை வந்து வேண்டியவர்கள் நம்மை விட்டு செல்கின்றார்கள். நம்ம நினைச்சபடி நம்ம நடக்கிறதில்ல. நம்ம ஒரு நெறைய பேருக்கு வந்து வேலைகளை இழக்கும் ம் 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 நிலையும் ஏற்படுகின்றது. அந்த மாரி பலவிதமான துயரங்கள் நம்மளை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கு. அப்படியே ஒரு இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதில வந்து அசைக்கப்பட மாட்டோம். அசைக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய உண்மையான கடமை என்ன? நம்மளுடைய உண்மையான கடமை என்னங்கிறது தெரிவதனால வந்து அதில வந்து அசைக்கப்பட மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது அந்த ஸ்லோகங்கள்ல வந்து முக்கியமா வந்து பார்த்தது வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அஷ்டாங்க யோகத்தில் முன்னேறியவர். அஷ்டாங்க யோகத்தில வந்து முன்னேறியவர். அவருடைய நிலை என்ன? அவருடைய நிலை என்ன? அவர் வந்து எப்படி இருக்காரு? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னாரு. அவருடைய மனது வந்து வினித்தம் அ அ சித்தம் அப்படிங்கிறார். விநியத்தம் சித்தம். விநியத்தம் சித்தம் அப்படிங்கிறார். அவருடைய மனதும் மற்றவருடைய செயல்கள் மற்றும் இயக்கங்கள். அதை வந்து அவர் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டார். முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டார். ம். அந்த முழுமையாக கட்டுப்படுத்தும்போது தான் வந்து நமக்கு வந்து மனம் வந்து சஞ்சலம் இல்லாமல் அந்த ஒரு உறுதி நிலையை அடைய முடியும். மனம் வந்து சஞ்சலம் இல்லாமல் அந்த உறுதி நிலையை வந்து அப்பொழுதுதான் வந்து அடைய முடியும். அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த முக்கியமான விஷயம். இது வந்து மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கிருஷ்ணன் வந்து ஒரு அழகான உதாரணம் கொடுத்தாரு. எப்படி வந்து ஒரு தீபம் ஒரு தீபம் வந்து ஒரு காற்றின்றி இருக்கின்றது. அதுபோல வந்து எப்பொழுதும் வந்து நம்ம வந்து மனதை வந்து அங்குமிங்கும் அலைபாயாமல் நிலையாக கொண்டுவருகின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து நம்ம வந்து வந்து ஆத்மாவின் மீதான தன்னுடைய தியானத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும். ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவின் மீதான தியானத்தில் ஸ்திரமாக இருக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அந்த 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 நிலை அந்த நிலை சமாதி என்ற பக்குவ நிலையில் வந்து மனம் வந்து யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயலிலிருந்து முழுமையாக வளர்க்கப்படுகின்றது. அந்த மாதிரி வளர்க்கப்படும் போது வந்து தூய மனதால் தன்னை கண்டு ஆத்மாவை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனுக்கு திறன் கிடைக்கின்றது. அந்த திறன் மூலமாக பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் திவ்யமான பலன்கள் திவ்யமான பலன்கள் மூலமாக திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அப்பதான் வந்து தன்னில் இன்பத்தை காண்பது. இந்த மாதிரி நிலை பெற்றவர்கள் வந்து உண்மையிலிருந்து வலுவதில்லை. உண்மை என்கிறது வந்து பரம உண்மை. பரம உண்மை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் ஒரு அந்த ஒரு உண்மையிலிருந்து வழுவுவதில்லை. இதற்கு மேல் தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை. இதை விட இன்பமான விஷயம் எதுவும் இல்லை. இதற்கு அதிகமான இன்பம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத வந்து உணர்கின்றான். அந்த மாதிரி உணர்ந்தவன் வந்து கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் வந்து ஜடத்துவர்களால் வரக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்து பெறக்கூடிய முழுமையான உண்மையான விடுதலை. இன்னைக்கு வந்து அப்போ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து 24வது ஸ்லோகத்தில் தொடருவோம். கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து மேலும் மேலும் மனதை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 3/4 ஸ்லோகங்கள் வந்து மனதை பற்றி கூறியவை தான். மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணன்.